முதலமைச்சர் 2 பேர் இந்த பரபரப்பு அரசியல் சூழ்நிலை என்ன காரணம்? சாமி காரணம். கோயிலுக்கு வந்திருக்கிறோம். காலி மதிப்பாட்டில் ஃபுல் மதிப்பாட்டில் அப்புறம் அதுக்கு தனியா நான் வந்து கூப்பிடுறேன் வாங்க. சேர்ந்து வந்திருக்கிறீங்க, நீங்க விட மாட்டீங்க போல் இருக்க. திமுக அமைச்சருங்க 2 பேர் சேர்ந்து வந்திருக்கிறீங்க, அரசியல் பேசுனீங்களா? சூழ்நிலை ஏங்க வந்து சிங்கனூர் முன்னாள் எம்எல்ஏ வந்து திமுக சேர்ந்துக்கிறாருங்க. நான் இப்போ அந்த கருத்து எதையும் நான் சொல்ல முடியாது. நான் டைவர்ட் ஆகக்கூடாதுங்க. கோயிலுக்கு வந்திருக்காங்க, இந்த கோயில் நல்லா பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் ஒன்றா இணைஞ்சு வந்திருக்காங்க. வந்து இந்த கோயிலுக்காக வந்திருக்கிறாங்க. இங்கே இங்கே பாருங்க, நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், இங்கே நாங்கள் வந்து எந்த விதமான அரசியலும் பேசலை, அந்த நோக்கத்திலே பார்க்கல. இங்கே கோயில் இவ்வளோ நேரம் என்னங்க சொன்னேன்? எங்க கோயில் வந்து இவ்வளவு மோசமாக கிடக்குது, இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை இன்னும் எப்படி ஒழுங்கு பண்ணுறது? ஸ்தபதியை வச்சு என்ன கேட்குறது? அறநிலையத்துறையை வச்சு என்ன கேட்குறது? வாஸ்துக்காரரை என்ன வச்சு என்ன கேட்குறது? இதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. இதில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. நாங்கள் இவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தோன்னா வேறு ஏதாச்சும் மாதிரி வந்துட்டு போயிருப்போம். இது இருந்தால் நாங்கள் சொல்கிறோங்க. இங்கே பாருங்க, நாங்கள் அந்த மாதிரி ஒன்று பேசுகிறதா இருந்தால் நாங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டு பேசுகிறதுக்கு எதுக்கு ரகசியம்? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்டீங்களா மிக முக்கியமான ஒரு விஷயம், அது அப்புறமேல் பேசுகிறோம். அப்புறம் பேசுகிறோம், எல்லாமே அப்புறம் பேசுறேங்க. நீங்க கோயில் விஷயத்தை தவிர எந்த விஷயமா இருந்தாலும் வாங்க, ஆத்துக்கு அந்த பக்கம் போய் பேசுறேன். நான் உங்களுக்காக வீட்டுல போய் நான் வெயிட் பண்றேன். நான் உங்களுக்கு ஒரு வண்டி அனுப்புறேன், வாங்க. வீட்டுல அத்தனையும் கொட்டுறேன், அப்புறமேல் வாங்கி. கோயில்ல எங்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை கூட கிடைக்க விட மாட்டேங்குது. 3 வருஷமா கோயில் பூட்டி இருந்தது, அரசியலுக்கு முன்னாள் அமைச்சர் ரெண்டு பேர் தஞ்சையில வந்து கூட வந்து கோயில் கும்பிட்டுருக்கலாம். எங்க கோயில் அவ்வளவு மோசமா கடந்து திறக்கும் போது எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பண்ணணும். அவங்க எல்லாரும் இந்த உள்ளூருக்கா, அவர் உள்ளூர். இங்கே இருக்கிறவங்க பல பேர் வந்து டிஎம்கேல இருக்காங்க, பல பேர் ஏடிஎம்கேல இருக்காங்க, பல பேர் வெவ்வேறு கட்சியில் இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த கோயில் நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதை கொஞ்சம் விட்டுருங்களேன். கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு தடையும் கிடையாது, எந்த காலத்துலையுமே. நாங்கள் போயிருக்கோம், அதனால அந்த மாதிரி எல்லாம் எந்த தடையும் கிடையாது.